இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்பில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க இந்த ஸ்லீவ் டிசைனை எப்படி மார்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக ஸ்லீவ் டிசைன் வந்து ட்ரா பண்ணி வச்சுட்டு ஸ்லீவ் டிசைன்லேருந்து மிட் பாயிண்ட்டை சென்டர் பாயிண்ட்டை வந்து கரெக்டாக ட்ரா பண்ணணும். ஸோ கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்டில் இருந்து மேலே மார்க் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்டில் இருந்து இந்த பக்கம் ஒரு 2 இன்ச்சும் இந்த பக்கம் ஒரு 2 இன்ச் வந்து மார்க் பண்ணணும். ஸோ இதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் வச்சுக்கலாம். 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு 2 இன்ச் அந்த மாதிரி. நான் வந்து 1.5 இன்ச் வச்சுருக்கேன். ஸோ 1.5 இன்ச் வச்சுட்டு இந்த பக்கம் 2 இன்ச் இந்த பக்கம் 2 இன்ச் வந்து இந்த பக்கம் 2 இன்ச் இந்த பக்கம் 2 இன்ச். ஸோ இது வந்து 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த லைன் எல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன் எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேலோட அளவை வந்து வச்சு இப்படியே வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே ஆப்போசிட் சைடில் நீங்கள் இதை வந்து ட்ரேஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து எப்படி ஈஸியாக மார்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்லீவ் டிசைனில் பார்க்கலாம். தேங்க்யூ.